இந்த கடவுள் ஏன் தான் இப்படி பண்றாரோ தெரியல. ச்சே கடவுள் இல்ல. இந்த ஜோசியக்காரர் ஏன் தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. இப்படி சொன்னா கரெக்ட்டா இந்த ஜோசியக்காரர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? எப்பவுமே இந்த ஆப்போசிட் கேரக்டரா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேத்தையும் புடிச்சிட்டு வந்து ஒண்ணா இருந்து லைஃப் ஃபுல்லா சண்டை போடுங்கடான்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க போல. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது 2 பேருக்குமே முக்கியம் தான். நான் ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவங்களும் என்கிட்ட கேட்கணும்னு நான் நினைப்பேன். எப்பவுமே ஒருத்தவங்க கிட்ட வழிய போக கூடாதுன்னு நான் நினைப்பேன். எனக்கு ஆப்போசிட் கேரக்டர் தான் அவரு. எப்படி சொல்லுவாருன்னா, அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்கன்னு தெரியல, அவங்க பண்றதே நம்மளும் பண்ணணுமா, நம்ம நல்லவனா நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு பெருசா அந்த ரெஸ்பெக்ட்ல குடுக்கலன்னா நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனா அதே மாதிரிதான் நானும் நினைக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நான் சொல்றது ஏதாச்சும் புரிஞ்சுதா? நான் என்னமோ எங்க 2 பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு தான் நான் சண்டை போட்டிருப்பேன். ஆனா அவர் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக சண்டை போட்ட மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்துருவாங்க எல்லாரும் சேர்த்து. ஏதாச்சும் வீட்டுல பெரிய விஷயமா நடந்திருக்கும், அத கூட என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றது. என் பொண்டாட்டி சண்டை போடுவா, அதனால என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கிறது ஒண்ணும் தப்பு இல்லையே.